கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குடும்ப விடுதலை உபவாச ஜெபத்திலே கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே அநேக தடைகள் மத்தியிலே உங்களோட ஆண்டவர் இந்த நாளில் பேசும்படியாக கிருபை செய்ததற்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த கால வேளையில கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் வாயிலை திறந்து சோதனைகளை செலுத்தி ஒரு பாடலை பாடி அவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். என்னோடு கூட இதை பார்க்கிற அருமையான நவீனமாய் சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள் சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன். எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். சோத்ரா 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 ஏகோவா நீரே உமக்கு சோத்ரா சோத்ரம். ஏகோவா ஷம்மாவே உமக்கு சோத்ரம். ஏகோவா நிசியே உமக்கு சோத்ரம். ஏகோவா ஷாலோவே உமக்கு சோத்ரம். ஏகோவா அருவாவே உமக்கு சோத்ரம். ஏகோவா அக்கிசனே உமக்கு சோத்ரம். நல்ல வாயில திறந்து கர்த்தரை காதுகளை சோத்ரம் பண்ணுவாங்க. சோத்ரா 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 சோத்ரா. வல்லமுள்ள தேவனே உமக்கு சோத்ரம். வல்லமுள்ள தேவனே உமக்கு சோத்ரம். கர்த்தர் பெரியவரே உமக்கு சோத்ரம். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை சோத்ரம் பண்ணுவோம். சோத்ரா 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 சோத்ரா. தடைகளை உடைக்கிறவரே உமக்கு சோத்ரம். சத்துருவின் கற்களை அவிழ்க்கிறவரே உமக்கு சோத்ரம். கோடைகளெல்லாம் சபையாக்குவேன் என்று சொன்னவரே உமக்கு சோத்ரம். உமக்கு சோத்ரம். நல்ல வாய்ப்பு சத்தத்தை உயர்த்தி உமக்கு சோத்ரம். உமக்கு சோத்ரம். உமக்கு சோத்ரம். உமக்கு சோத்ரம் ஐயா. உமக்கு சோத்ரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனே உமை சோதரிக்கிறோம். உமை சோதரிக்கிறோம். உமை சோதரிக்கிறோம். உமையே உயர்த்துகிற மாட்டோம். நீ மகிமைப்படுங்கப்பா. நீ மகிமைப்படுங்க சொல்லி எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கடந்து உயர்த்தி கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். அப்பா எல்லாரும் சொல்லலாமே ராஜா அப்பா ராஜா சொல்லலாமே அப்பா
இன்னைக்கு வாழ்றோமா? நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை அடையாளங்கள் செய்து வந்திருக்கிற ராஜாவுக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாக நல்ல கரங்களை தட்டி நீங்க இல்லாம நினைச்சு பார்க்கவே முடியல. கரங்களை சொல்லலாம். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. இல்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. எத்தனை கண்கள் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த விடுதலை காலையில உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ மகிமைப்படுங்க, பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் பேராலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையை நீங்கள் கவனமாய் கவனிங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ மறுபடியும் நன்றாக கவனிங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் நன்றாக கவனிங்கள். உங்க கையில நோட்டு பேனா இருந்தால் வசனத்தை அனுமதி பண்ணிக் கொள்ளுங்கள். வசனத்தோடு கர்த்தர் விடுதலையாக்குவாராக. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் நன்றாக கவனிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து 33 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அநேக காரியங்களுக்கு நன்மையாய் செய்தார். அநேக அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்து காண்பித்தார். நமக்காக ரத்தத்தை சிந்தினார். தம்முடைய பாவங்களை மன்னித்தார். அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து என் அருமையான கர்த்தருடைய மக்களே, வேதம் தெளிவாய் சொல்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ
சீக்கிரமாய் வருகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்தி ஐயா, பல நேரங்களிலே சில காரியங்கள் நமக்கு தாமதமாய் ஆகிக் கொண்டிருக்கிற நிலையிலே நாம் சோர்வடைந்து போகிறோம், மனமுடைந்து போகிறோம். என்னைக்கு சீக்கிரமாய் இந்த காரியம் நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் அங்காய்த்துக் கொண்டிருக்கலாம், அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது, நான் 33 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்தேன், மனிதர்களோடு நான் தங்கியிருந்தேன், வாசம் பண்ணினேன். ஆனால் நான் போகிறேன், நான் போகிற வண்ணமாய் திரும்பி வருவேன். எத்தனை சொல்ல முடியும்? ஆனால் ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் சொன்னால், நான் போகிறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இதில் அநேக காரியங்களே கர்த்தர் கொடுத்த அந்த தேற்ற ஆவியானவர் நம்மளை அநேக காரியங்களை தேற்றி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, அநேக உபத்திரவங்களும் போராட்டங்களும் நம்மை தேர்ந்த யாவர முடியாது. அன்றைக்கு சொன்னாரே, நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு தேர்ந்த ஆவியானவரை அனுப்புகிறேன். இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய மக்களே, வேதம் தெளிவாக சொல்றது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இன்னைக்கு அநேக காரியங்களை கர்த்தர் சீக்கிரமாய் நிறைவேற்றி கொடுத்து போகிறார். எத்தனை பேர் காரியங்களை நிறைவேற்றி ஒரு ஆமென் சொல்றாங்க? ஒரு ஆமென் சொல்றோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்றது, வாசிக்க கேட்கலாமே, இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை மறுபடியும் வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை ஹல்லேலூயா சொல்லணும். எத்தனை நம்பர்? ஹல்லேலூயா. எத்தனை நம்பர்? இந்த புத்தகத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தையும் தீர்க்கதரிசன வார்த்தை அப்படின்னு சொல்ல நிறைவேறப்படுகிற வார்த்தை என்று சொல்ல முடியும். அவங்க சொன்னாரு, குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காது, தாமதித்தாலும் சீக்கிரமாக நிறைவேறும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆனால் இது பொய் சொல்ல வார்த்தை அல்ல, இது மனமாற மனுப்புத்தருடைய வார்த்தை அல்ல. பரலோகத்தில் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் அதே சொல்ல முடியும்? வேதம் சொல்றது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்திலே தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். எல்லாமே சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் நம்முடைய காரியங்களை சீக்கிரமாய் வரணும்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம வேண்டுதலுக்கு சீக்கிரமாய் பதில் சொல்லணும்னு சொன்னார், நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம எதை நோக்கி போக வேண்டும்? இன்னைக்கு அநேக சபைகளை பார்க்கிறோம், ஐயா நீங்கள் எதை கை கொள்ளுங்கள்? நாங்கள் பகையை கை கொள்கிறோம், நாங்கள் சட்டத்தை கை கொள்கிறோம், நம்மளுடைய சட்டத்தை பார்க்கிறோம். இல்லைங்க, வேதம் சொல்லுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனமான வசனங்களை கை கொள்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே மனுஷனை வேற்றுப்பட பார்க்கிறாங்க. எல்லாரையும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல அவர் நீதியை பொறுமையாக தேவன் சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாதபடி நித்திய ஜீவனை அடைபடி உலகத்தில் விழவாய் அன்பு கூறுகிறாரே, அப்பதான் பேசுகிறார். இந்த வசனம் எல்லாமே தீர்க்க தரிசன வசனம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ நான் வருகிறேன். நீ கண்ணீரோடு இருக்கிறாயா, துக்கத்தோடு இருக்கிறாயா, போராட்டத்தோடு இருக்கிறாயா, ஐயோ பார்த்தவரை கஷ்டப்படுகிறியா, இனி நான் சீக்கிரமா வரேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா சொல்லுங்க. வானம் மீதே என் மன்னன் வருவார், மகிமையோடு ஏற்றுக் கொள்வார். வானம் மீதே என் மன்னன் வருவார்,
யாரிடத்துல கர்த்தர் தீவிரமாய் கடந்து வருவார் என்று சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நீங்கள் வெளிப்படுத்தல கிட்டத்தட்ட பாருங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் போது கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்திலே தீர்க்கதரிசனமான வசனங்களை கை கொள்ளுகிறவன், இந்த வார்த்தையை கை கொண்டு நம்பி வாழ்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்பர் 1. நம்பர் 2, 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 2வது, கை கொள்ளுவதற்கு கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார். நீங்க நல்லா கவனிங்க, இந்த புத்தகத்தை படி கை கொண்டு நடக்கிறவன் எவ்வளோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா சொல்றோம். எல்லாத்தையும் கை கொண்டுருவோம், எல்லாத்தையும் நிற்போம். ஆனா கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான புத்தகத்தை கை கொள்ள நம்மை இன்னைக்கு ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தரை கற்பிக்க வருகிறார். கரங்கள் நிறைவேற்ற சொல்ல. நம்பர் 1, இந்த தீர்க்கதரிசன இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசனமான வசனங்களை கை கொள்கிறவன். வேறு சொல்லுது, இந்த புத்தகத்தில் உள்ள நம் மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாம். இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன். யாரா? கை கொள்கிறவன். யாரு? கை கொள்கிறவன் பாக்கியவான். அப்ப யார் பாக்கியவான்? யார் பாக்கியவதி? எதை நம்ம கை கொள்ளணும், எதை கை கொள்ளக்கூடாது, எதை தெளிவாய் சொல்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசனமான வசனங்களை கை கொள்கிறவன் நம்பர் 1. நம்பர் 2, 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியையின்படி. நல்லா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியையின்படி. அவனவன் கிரியைகளின்படி. அவனவனுக்கு நான். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா சொல்லணும். எங்க அப்பா ராஜாக்கு ராஜா வருகிறார். எதற்காக வருகிறார்? நியாயத்திற்கு வருகிறார். நியாயாதிபதியாக வருகிறார். பரிசுத்தமுள்ளவராக வருகிறார். அதிபதியாய் வருகிறார். நியாயாதிபதியாய் தீர்க்கதரிசியாய் வருகிறார். ஒருவனும் போய் சொல்லவே முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேதம் சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியையின்படி. நீங்க நல்லா செய்ய, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும். அதே அதிகாரத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அநியாயம் செய்கிறவன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும். சண்டை போறவன் இன்னும் சண்டை போடட்டும். தேவையில்லாத பொருளை அபகரிக்கிறவன் இன்னும் அபகரிக்கட்டும். வஞ்சனை செய்கிறவன் வஞ்சனை செய்யட்டும். சூரியன் செய்கிறவன் சூரியன் செய்யட்டும். கெடுதல் செய்கிறவன் கெடுதல் செய்யட்டும். வேதம் தெளிவாக சொல்றது. பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம். எது சொல்றது? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நான் சீக்கிரமாய் வருகிறேன். முதலே பார்க்கிறோம், இந்த தீர்க்கதரிசன வசனத்தை கேட்ட நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையில அந்த வசனத்தை கை கொண்டு அந்த வசனத்தோடு நடக்கிறவனுக்கு தான் பாக்கியம் என்று பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கர்த்தர் சீக்கிரமாக வருவார். யாருக்கு கர்த்தர் சீக்கிரமாக வருவார்? அவன் வசனத்தை கை கொள்வதற்கு சீக்கிரமாக வருவார். இரண்டாவதாக வேறு சொல்றது, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். இது அடிவரம் இல்லையா? வாய்க்கு பொறுத்துனே கர்த்தரோடு கற்பனை செய்வார். வாசிக்கலாமே. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. அல்லேலூயா சொல்லணும். இவ்வளவு கொடூரமான காலத்துல இந்த இவ்வளவு கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் அருமையான மக்களே, இன்னும் நீங்கள் மனம் திரும்ப
திரும்பாமல் இருப்பீங்க சொன்னால் இன்னைக்கு மனம் திரும்புங்கள். இன்னும் நீங்கள் உங்கள் வழிகளை விட்டு விலகாமல் இருப்பீங்க சொன்னால் இன்னைக்கு உங்கள் வழிகளை மாற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரமாக கடந்து வர போகிறார். கர்த்தர் நிறைவேற்றுறது இல்லையே சொல்லுவோம். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாக மூன்றாவதாக வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீ மனம் திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ பார்த்த மெசேஜ் பார்க்க மாட்டீங்க. ஏன் நம்ம இன்னைக்கு எதுவுமே மனம் திரும்பாமல் நம்ம என்ன காரியத்தை செய்தாலும் அதிலே நமக்கு பங்கும் இல்லை, பார்க்கவும் எதுவுமே இல்லைங்க. இதை பார்க்கிற வாலிப பிள்ளையா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம், ஆண்டவர் சீக்கிரமாக வரட்டும். உன் காரியம் சீக்கிரமாக நிறைவேற போகிறது. ஆசீர்வாதமான காரியம் நிறைவேற போகிறது. உடனே கைத்தை தலையிலே சொல்றது வேதம் சொல்லுது, நீ மனம் திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் நீ பாவத்தை அக்கிரமத்துக்கு சீக்கிரமாக மனம் திரும்பாவிட்டால் என் வாயின் பட்டயத்தால் நல்லா கவனிங்க. இன்னும் நீ வேதத்தை வாசிக்காம இருந்து ஜெபம் பண்ண இருப்பின்னு சொன்னால் என் வாயின் பட்டயத்தால் சீக்கிரமாய் வேதத்தை வாசி. சீக்கிரமாக எழுந்து அதிகாலையில் சோதனை போடு, அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணு. நான் சீக்கிரமா வருகிறதே. மூன்றாவது சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி விட்டால் நீ மனம் திரும்பி இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். நல்ல கவனிங்க. அவள் மனம் திரும்பாவிட்டால் வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் தேசிய மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இல்லையா? நீங்க நல்லா கவனிங்க. நம்ம வாழ்கின்ற இந்த உலகத்துல அநேக பொருட்களை வாங்குகிறோம், பொருட்களை அடமானம் வைக்கிறோம். நீங்க நல்லா கவனிங்க. அநேக மனிதர்கள் இப்ப நம்ம ஒரு பொருளை அடகு வைக்கும் போது அந்த வைத்த பொருள் முழுகி போகிற ஒரு நேரம் வருவான். அப்பொழுது அந்த சேட்டையா சொல்வாராக, ஐயா இந்த நகை உங்களுக்கு, ஆமா இந்த நகை எப்ப வைத்தீங்க? நான் கடந்த போன வாரத்தில் வைத்தேன் ஐயா. ஐயா நீங்க வைத்த பொருள் முழுகி போகும்போது, நீங்க வைத்த பொருள் உங்களை விட்டு போகும்போது சொன்ன போது அவர் சொல்றாங்க, ஐயா எப்படியாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த செட்டையா சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு 3 மாதம் நான் தவணை தருகிறேன். இந்த 3 மாதத்துக்குள்ள அதை நீங்க திருப்பி கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில மன திரும்புதலை எதிர்பார்க்கலாம். இது ஏற்கனவே ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பியபடியால் வாசிக்காத வசனத்தை இதோ இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோட கூட நல்லவழிய 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவள் மனம் திரும்பும்படியால் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் தேசிய மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். இந்த தீர்க்கதரிசனமான வசனத்தை யார் ஒருவன் கை கொண்டு நடக்கிறானோ அவன் பாக்கியவா. 2வது சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய்
வருகிறேன். அவன் கிரியை தக்க பலன் என்னோடு வருகிறது. மூன்றாவதாக தாமதம் வரையை கொடுக்கிறார். நீ மனம் திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக நடத்துகிறேன். மூன்றாவது சொல்லுகிறார். ஏசியா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 வசனம். நீங்கள் மனம் பொருந்தி மனம் திருந்தாவிட்டால் நான் பொறுத்து பார்த்து இணைத்து போனேன். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அகப்பட்டிருக்கிறேன் உன்னை எண்ணி பார்த்துகிறார். நீங்கள் மன பொருந்தி செவி கொடுத்தால் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி ஆண்டவருக்கு வார்த்தைக்கு செவி கொடுத்தால், நீங்கள் வேலை சொல்றது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில நன்மைகளை புசிப்பீர்களா? இதான் சொல்றார். நான் சீக்கிரமாய் வருகிறேன். நீங்கள் மனம் பொருந்தி என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் தேசத்துல நன்மை புசிப்பான். என் தேசத்துல அநேக கொடூரமான காரியங்கள், அநேக பஞ்சங்கள், அநேக கொள்ளை நோய்கள் நம் ஆண்டுடைய தூக்கி தரிசன மக்களை விட்டு விலகுகிறாரே, நம் மனம் திரும்புவதனாலே, அநியாயத்திற்கு மனம் மாறாததினாலே இன்னைக்கு கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை சொல்ல முடியும்? எத்தனை நிலையிலே சொல்ல முடியும்? இந்த பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நீங்க மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஜெபத்துல நீங்க உறுதியாக கட்டிட்டு சொன்னால், உறுதியாக நம்பிக்கை சொன்னால் ஆண்டவர் சொல்றார், என் தேசத்துல நன்மைகளை புசிப்பீர்கள், அதில் சீக்கிரத்தில் நீங்கிவிடும். வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மேலும் காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவற்றை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம், இந்த லேசான உபத்திரவம் இன்னைக்கு நம்மளை விட்டு நீங்க போகிறது. இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 காரியத்தை மனதில் வைத்துக் கொண்டு இன்னைக்கு நாம் ஜபத்துக்கு நேராக கடந்து போகிறோம். நம்பர் 1, சீக்கிரமாய் வருகிறேன். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்துல யார் அவன் நம்பிக்கை கை கொள்கிறானோ அவன் பாக்கியவான். 2வது சொன்னார், அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறோம், இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். 3வது சொன்னார், நீ மறந்து பாரு, நான் சீக்கிரமாக கொடுத்து வருவேன். 4வது சொல்கிறார், அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவங்கள். ஒருவேளை அநேக காரியத்தை கண்டு மழை உடைந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம், தள்ளாடி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அது சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கண்களை மூடி கண்களை வைத்து அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் சோத்திரம் பார்க்கிற பிள்ளைகளுக்காக சொல்லி சொல்லிக்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறாங்க. அந்த ரோமர்களை வாசிக்கிறவே, சமாதானத்தின் தேவதாமே சீக்கிரமாய் சாத்தானை தன் காலுக்கு நசுக்குவார்கள் என்று சொல்லி இன்னைக்கு சத்துரு பிடிக்கிற சகல கட்டிருக்கிற எல்லா சகல தடைகளையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறி போவதாக பிள்ளைகளை கட்ட ரத்த கோட்டை
முடிவெடுத்து இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.